ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் காரம் இல்லாமல் சூப்பராகவும் இருக்கும். வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடல மாவு அரைச்சி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. வெங்காயம் தக்காளி வதக்க வேண்டியதில்லை. டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3லேருந்து ஒரு 4 பச்சை மிளகாய், இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காய், அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி வேகும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலரி விட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கலாம். இது எல்லா காயும் சேர்ந்து வேகும்போது நம்ம கடைசியில் தாளிக்கும்போது வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். டைம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி விசில் போட்டு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே வெந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காய் பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதில் தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியோடு நம்ம கடைஞ்சோன்னா அது சரியாக மையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மத்து எடுத்துக்கலாம். மத்தை எடுத்து இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா இதுக்கு நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கவே வேண்டியதில்லைங்க. ஏன்னா பச்சை மிளகாலாம் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதை இது மாதிரி நம்ம மத்தால் கடையும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் அப்படின்னா 2-3 பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாயை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து நம்ம அது பொரிஞ்சு வரும்போது ரொம்பவே வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பாரை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சாம்பாரை ஊற்றிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம்ல தண்ணி தனியாக, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.